குண்டலினி சக்தி எல்லாருமே இப்போ முந்தானது கூட அவர் கூட ஃபோன் பண்ணி கேட்டார். குண்டலினி சக்தி, குண்டலினி ஆக்சுவலி என்னன்னா, இப்போ சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு, குண்டலினி எங்க இருக்கு, குண்டலினி எப்படி இருக்கும், அதாவது குண்டலினி வந்து மூலாதார சக்கரத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிட்டப்பகுதியில் இருக்கு. எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவத்தை கற்பனை பண்ணிக்க சொல்றாரு. எல்லாமே சுவாமி விவேகானந்தரோட முறை தான். என் வாழ்க்கையில் நான் எப்படி ஒரு பெரிய ஷிஃப்ட் அடித்தேன் அப்படின்னு பார்த்தா, நல்லா உன்னிப்பாக கேட்டுக்கோங்க. ஒரு வேலையில் இருந்தேன். வேலையில் இருக்கும்போது இந்த 11 அத்தியாயம் எழுந்திரு விழுத்திரு அப்படின்ற ஒரு புக்கு என் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு ஆளாக வரணும்னு நினச்சேன். போய் முடங்கிட்டேன். பாருங்க எப்படி ஒரு முட்டை பிரசவம் ஆகிற மாதிரி மனுஷன் இறைவன் கொண்டு வரான் வந்து. அப்போ போய் நான் வந்து செம்மையாக சிக்கிக்கிட்டேன் ஒரு இடத்துல போயிட்டு. ஐயோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாதா, அப்பா அம்மா தம்பி யாருமே இல்லை. ஆஹா, எல்லாருமே நம்ம விடுகிறதா ரொம்ப ரசிக்கிறாங்க. இப்போ எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனால் இறைவன் எனக்கு அன்னைக்கு ஆசீர்வாதம் அளிச்சிருக்கான். எனக்கு தெரியல. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கும். ஞானத்தோட நீங்கள் பார்க்கணும், சிற்றறிவில் பார்க்கக்கூடாது, பேரறிவில் பார்க்கணும். என்னை விரட்டி விட்டார் அவர் அன்னைக்கு விரட்டி விட்டதுனால தான் நான் இவ்வளோ பெருசாக நான் வளர்ந்தேன். இல்லைன்னா நான் முடங்கி இருப்பேன். அதனால நான் நன்றி சொல்லணும் அவருக்கு. அப்போ இந்த புத்தகத்தை கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படியாவது வாழ்க்கையில நீங்களாம் எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. வேலையிலேருந்து வருவேன், 2 மணி 3 மணிக்கு வருவேன். மவனே வந்தே ஆகணும்டா, வெளியே வந்தே ஆகணும்டா அப்படின்ற ஒரு சர்வமான வெறி. அந்த வெறி அப்போ அந்த புத்தகத்தை படிக்க 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 என் பிளட் அண்ட் சோலா வந்து உள்ள ஏறி போச்சது. அது அவருடைய சாரம் பூரா உள்ள ஏறிடுச்சு. அப்போ 2 மணி 3 மணிக்கு யோசிக்கிறேன், என்ன பண்றது எனக்கே தெரியல. இது ஒரு ப்ராசஸ், இது பயங்கரமான ஒரு ப்ராசஸ். அப்போ அவர்களோட பயிற்சிகள்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுது. எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படுறது என்னால் உணர முடியுது. நான் ஒரு கடைக்கு போகிறேன், எங்கள் அம்மாவோட நார்மலாக ஒரு கடைக்கு போகிறேன். இப்போது 20,000 சம்பளம் வாங்குறவங்க ஒரு ப்ரெஷர் இருக்கும், நார்மல் ப்ரெஷர் இருக்கும். அப்போது 4,000 ரூபா பட்ஜெட் போட்டுக்கிட்டு போகிறோம். போகும்போதெல்லாம் பார்த்தா 6,000 இல்லை 7,000 அதை தாண்டி வந்து பட்ஜெட் விழுந்துகிட்டே இருக்கு. என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, எனக்கு கமிட்மெண்ட் அதிகமாகுது, நான் லோனை கட்டணும், எல்லாம் பண்ணணும் நான் வந்து. அப்போ எனக்கு நான் ஒரு சமயத்தில் நல்லா உணர்ந்துட்டேன். என்னன்னா என்னுடைய எமோஷன்ஸை என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா புரிஞ்சுக்கிச்சு. அதுதான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நான் நல்லா உணர்ந்துட்டேன். அப்ப டக்கு என்ன பண்ண, பிரில்லியண்டா நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம நெகட்டிவான எமோஷன்ஸை காமிக்கவே கூடாது. நமக்கு இருக்கோ இல்லையோ பணம் அபரிமிதமா இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும், நம்ம வளமையில செழிக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே மாறி பேச ஆரம்பிச்சேன், மாறி திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். நம்பவே மாட்டீங்க, ஒரே மாசத்துல என் வேலை பிடிங்கிடுச்சு, என் வேலை அவுட்டு. எல்லாரும் என்ன பயமுறுத்தினாங்க, ஐயோ வேலை போயிடுச்சு. இப்போ நான் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, இது ஆழ்மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். வெளியே போனீங்க, இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, வெளியே போனீங்க, உங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு பாடம் எடுத்துக்கிட்டே கிடப்பாங்க. அப்பதான் நீங்க வெளியே ட்ரை பண்ண மாட்டீங்க, ட்ரை பண்றதுக்கு பயப்படுவீங்க, உங்க ஆழ் மனசுல வேரூன்றி போயிடும். இதை சொல்லிக்கிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப, வெளியே ட்ரை பண்ண வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம்னு. அப்போ வேலை எனக்கு வந்து திடீர்னு வந்து டெர்மினேஷன் ஆகி போச்சு. அவ்வளோதான், ஓவர் த நைட்டு அவ்வளோதான். வந்து இப்போ பிபிஓவில் தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு ஏதோ பேசுகிறேன், சூர்யாவுக்கு பதில் அவள் ஜூலியா அப்படின்னு சொல்லி ஃப்ளோரே அதிருது. இதான் ஃப்ளோர் அப்படின்னா, ஃப்ளோர் வந்து முதல்ல அந்த ஃபோனை வந்து நம்ம பிபிஓ பாணியில் கட் பண்ணக்கூடாது. என்ன திட்டினாலும் கேவலமாக திட்டினாலும் ஓகே சாரி அப்படிதான் நம்ம பேசணும். ஆனால் நமக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம தான் பெரிய மைண்ட் ஆச்சே, பயங்கரமான ஆளாச்சு, நம்ம தான் வந்து சுள்ளுன்னு நமக்கு மண்டை ஏறிடுச்சு. அவள் வந்து என்ன சொல்றா, அவள் ஒரு பெரிய ஏஜென்ட். அந்த நான் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹூவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி டப்புன்னு போனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டேன். 1/2 hourல அங்கே டீம் லீடருக்கு ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு ஃபோன் வருது, ஹூ இஸ் ஜூலியா ஹியர், சூர்யா இல்லை, ஹூ இஸ் ஜூலியா ஹியர் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாம் அந்த ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபுல்லா வந்து அவன் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் வந்து. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் டீம் லீடர் பாலாட்ட போய் டக்குன்னு, ஆனால் தெரியாமல் நான் அந்த ஃபோனை வந்து ஒன்று கட் பண்ணிட்டேன், ஏதாவது பிரச்சனை ஆகுங்களா வந்துட்டு அப்படின்னு கேட்குறேன். தெரியாமல் தானே கட் பண்ணேன், தெரியாமல் கட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வந்து ஃபோன் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆனால் தெரிஞ்சுதான் கட் பண்ணேன். ஸோ ஒரு 1 hour ஆனால் ஃப்ளோரே அதிருது, ஜூலியா 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 ஜூலியான்னு நினைச்சேன். ஓகே ஃபைன், நம்மளை காலி பண்ண போறானுங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு. அதே போல் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பையன்
சகமாக வேலை பார்க்குறவங்கள்ட்ட இது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பேசிட்டேன், எதுவும் தெரியல. ஏன்டா இப்படி முட்டாளாக இருக்க, டெர்மினேஷன் தான் போகும் உனக்கு அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி டெர்மினேஷன் பண்ணாத அளவுக்கு நான் கொஞ்சம் நிறையா சீன் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். நான் மீடியாவிலாம் நிறைய கார்டெல்லாம் வச்சு எங்களுடைய இதில் ஹையர் பாஸுக்கெல்லாம் நான் காமிப்பேன். அப்போது ஏதாவது வம்பு கிம்பு இழுத்துற போகிறான்ற வாணியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. மெடிடேஷனில் உட்காந்துருக்கேன் அன்றைக்கி நைட்டு வந்து, உன் வேலை அவுட்டு அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருச்சு எனக்கு. அப்போது நான் என்ன பண்ணுறேன், SL 2 இருந்தது, சிக் லீவ் 2. சரி போகிறது தான் போகிறோம், நம்ம வந்து கம்பெனியை விட்டு துரத்த போகிறானுங்க எப்படியும் வந்து அந்த 2 சிக் லீவ் அடிச்சுட்டு நம்ம வந்து கம்பெனியை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோன்ட்டு 2 நாள் போகலை. எனக்கு கரெக்டாக நான் 5 மணிக்கு உள்ள ஃப்ளோருக்குள்ளே போகிறேன். போன உடனே அங்கே ஹெச்ஆர்லேருந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க எனக்காக. இது மாதிரி சூர்யா வந்துட்டாரு அப்படின்னு. உடனே வந்தேன், வந்து உட்காந்தேன். வந்துட்டு உடனே எங்கள் டீம் லீடர் வந்தாங்க, வந்து அவங்க பேர் இதில் கூட போட்டிருப்பேன். வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஏன் சூர்யா அது மாதிரி பேசுனீங்க? இல்லை தெரியாமல் பேசிட்டேன். ஓகே ஃபைன். நைட்டு கூப்பிட்டாங்க. சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டாங்க, வச்சுட்டு இது மாதிரி இந்த பிரச்சனைக்கே வரல அவங்க. இந்த பிரச்சனைக்கு வராமல் இது மாதிரி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை சூர்யா, ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் அஸ். இது மாதிரி வந்து யூ வில் பி புட் இன் டு பெஞ்ச். நீங்கள் வந்து ஒரு 15 நாள் பெஞ்சில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வேறு ப்ராசஸ் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சீன் போட்டதுனால, கொஞ்சம் புத்திசாலியாக சீன் போட்டதுனால 15 நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் வேறு ப்ராசஸ்க்கு அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 15 நாள் நான் ட்ரை பண்ணேன். இதில் பெரிய பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார் வச்சுருந்தேன், புதுசாக ஒரு கார் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 1 year இருக்கும். உங்களுக்கு தான் தெரியும், சென்னையில் ஃப்ளட்டு வந்தது. ஃப்ளட்டு வரும்போது என் வீட்டில் வந்து முன்னாடி ஒரு கார் நிற்குது, பின்னாடி ஒரு கார் நிற்குது, என் கார் நடுவில் நிற்குது. அப்போ என் காரை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணிவிட்டேன், அந்த மழை நல்லா வருது, ஃப்ளட் வருது. எதுக்காக சொல்கிறேன்னா, பாசிட்டிவ் மைண்டு. காரை மட்டும் எடுத்துகிட்டு போய் வலசரவாக்கத்தில் வந்து போய் அங்கே காரை விட்டுட்டேன். என்னமோ தெரியல, காரை விட்டுட்டு அங்கே என்னோட மாமியாரோட கார் இருந்தது, அகைன் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்து டி நகருக்கு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டில் எல்லாரோட காரும் கம்ப்ளீட் அவுட். என் காரு மட்டும் உஷாராக அங்கே சேஃப் ஆகிடுச்சு. அதில் என்ன பெரிய பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் நான் மதுராந்தகத்துக்கு, நான் சேலம் போயிட்டுருக்கேன், மதுராந்தகத்தில் என் கார் பிரேக் டவுன் ஆகி எல்லாருக்கும் தெரியும், இன்சூரன்ஸ் கிளைம் கிடச்சிது எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ளட் டைமில். அப்போது நான் பாண்டிச்சேரியில் என் காரை டோ பண்ணி அங்கே எடுத்துன்னு போய் எனக்கு ஃபுல் சர்வீஸ் எனக்கு பண்ணி கொடுத்து என் காரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ எல்லாரோட கார், வீட்டில் நின்ற கார், தெருவில் நின்ற கார், எல்லா காரும் போயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? பாசிட்டிவ் மைண்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க வந்து இந்த குண்டலினி, அது முக்கோண வடிவத்தில் இருக்குது, பிட்டப்பகுதியில் இருக்குது. அக்னியை கற்பனை பண்ணிக்க சொல்கிறாரு, ஒரு அக்னி மாதிரி முக்கோண வடிவம். அதில் பாம்பு உடல் வந்து சுருண்டுகிட்டு இருக்கிற மாதிரி விவேகானந்தர் கற்பனை பண்ணிக்க சொல்றாரு. பாம்பு உடல் சுருண்டுகிட்டு இருக்கு, சுருண்ட உடல் மேல அந்த தலை, பாம்போட தலைப்பகுதி இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீ ஒவ்வொரு முறையும் பிராணாயாமம் செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முக்கோணத்தையும் அக்னியை கற்பனை பண்ணி இந்த பாம்பு உடல் பாம்பு தலையை கற்பனை பண்ணிக்க சொல்றாரு. முதல்ல உனக்கு புலப்படாதுங்கிறாரு, முதல்ல உனக்கு பயிற்சி பண்ணதான் உனக்கு புலப்படுங்கிறாரு வந்து. அப்போ நீ ஒவ்வொரு முறை பிராணாயாமம் செய்யும் போது மூச்சு காற்றை வெளியேற்றும் பொழுது அந்த பாம்பு தலையின் மீது பலமாக மோதுவது போல கற்பனை பண்ண சொல்றாரு. அப்போ உனக்கு அந்த தலை, பாம்பு தலை மேலே எழுதி ஜிக்ஸாக்கா 8 வடிவத்தில் வரதை உன்னால வந்து உணர முடியும் அப்படிங்கிறாரு. நாளடைவில் அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வரும்போது, அது சகசிராரத்தை அடையும் போது நாம் முக்தி அடைந்ததாக ஐதீகம். அப்போ ஒருத்தனுக்கு இந்த ஞானம் பிறக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த குண்டலினி ஒரு காரணம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான், இந்த குண்டலினிக்கு பெருசாக நீங்கள் வந்து கொடுக்க வேணாம். பிராணாயாமம் செய்யும்போது நான் சொல்கிற மாதிரி வந்து இந்த மூச்சு காற்றை பலமாக மோதுங்க. அது உங்களுக்கு போக போக கண்களுக்கு புலப்படும், அது மேலெழும்பி வரதுன்னு தெரியும். அது மேலெழும்பி வரும்போது உங்களுடைய ஞானத்தில், அறிவில் மாற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக